ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 3:50க்கே நான் எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு பாலை சூடு பண்ணேன். பாலை சூடு பண்ணிவிட்டு காஃபி போட்டேன். சரிங்களா, காஃபி போட்டு அந்த காஃபி குடிச்சிட்டு நான் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, 10th சோசியல் இருக்குல்ல, ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அந்த லெசன் தான் நான் இன்றைக்கி காலையில் மார்னிங் 4 o'clockலேருந்து நான் படித்தேன். 4 o'clockலேருந்து ஒரு 5 o'clock வரைக்கும் நான் அந்த லெசன் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நேற்று படித்த போன இதில் படிச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி லெசன் ஒன்று இருக்குது, 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்தங்கள், அதையும் ரீகால் பண்ணி விட்டேன். இதையும் படிச்சுட்டு அதையும் ரீகால் பண்ணி விட்டேன். இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சி நான் இதை தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் என்னோடய குக்கிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால எனக்கு 5:30க்கெலாம் நான் ஸ்டார்ட் பண்ணால் தான் என் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடெலாம் வச்சு கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக நான் 5 மணி 5:30க்குள்ளேயே எல்லாமே படித்து முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நீங்கள் எப்படி படித்து குடும்பத்தையும் பார்த்துட்டு எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். 2 நாளாக என்னால் 4 மணிக்கு எந்திரிக்க முடியல. இன்றைக்கி தான் 4 மணிக்கு எந்திரிச்சு அதுவும் இன்றைக்கி 3:50க்கு எந்திரிச்சு தான் படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏர்லி மார்னிங் கொஞ்சம் புரியாத பாடம் படித்தா ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் காலையிலேயே எந்திரிச்சு இதை படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லப்போனால் உண்மையுமே சீக்கிரமாகவே எனக்கு மைண்டில் புரிஞ்சுட்டு நைட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னால் ஏர்லி மார்னிங் 4 o'clockலாம் எழுந்திரிச்சு படிக்கிற மாதிரி 2 தடவை தான் ரீட் பண்ணி விட்டேன். நான் என்னால் படிக்க எவ்வளோ கஷ்டமாக படிக்கிறதுக்கு பாடம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மார்னிங் படிக்கிற மாதிரி ஏர்லி மார்னிங் படிக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. 2 தடவை ரீட் பண்ணி விட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அதனால் நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்குது, எந்த லெசன்லாம் முடிக்க முடியாமல் நீங்கள் ரொம்ப உங்களுக்கே தெரியும் இந்த லெசன் படிக்க முடியல நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உங்களுக்கே இருக்கும். அந்த லெசனை காலையில் எந்திரிச்சு படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படித்தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். குரூப் 1க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் குரூப் 4 குரூப் 2க்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் இனிமேலிருந்துவாது நல்லா படிக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சோம்பேறியாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொன்னவங்களும் அந்த கால்ஃபரை பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அடுத்து நம்மளுக்கு கால்ஃபர் வரப்போது நம்மளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே ஒரு லைக் கூட கொடுக்க மாட்டேறீங்க. நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், ஆனால் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக் கொடுக்க மாட்டேங்கிங்க. லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு இது ஷேர் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.